வெறுமாண்டி இல்ல, வெறுமாண்டி தான் இது. சாரி நான் மோட்டிவ் இல்லாம வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு, லவ் பண்றது. ஏங்க வீடியோலாம் ரிலீஸ் ஆகுது. அது ஐயா நம்மள தப்பா சொல்லுவாங்க. ஆமல்ல, சரி ஓகே. என்னங்க அடுத்த இது வேற, இது இது இந்த மீம் ஒண்ணு பார்த்தேன். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நிக்சனும் பூர்ணிமாவும். சாட்டர்டே எல்லாம் ஃபுல் ஃப்ரை தான் போலியே. மசாலா தடவி வருவருன்னு வறுத்துட்டாரு. ஆதிரை 65, பாரு 65, கம்ருதீன் தந்தூரி. எங்கும் இருப்பேன் எங்கும் இருப்பேன் கடவுள் அதான் அனுப்பிச்சிட்டாங்க வெளியில. சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை, நானும் தான் சாமி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சரி, நம்ம எதுக்கு நம்ம பழைய பிக் பாஸ் பத்தி பேசிக்கிட்டு? என்னது சாந்தம் எங்கும் இருப்பேன் எதிலும் இருப்பேன் கடவுள் இப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. நான் எங்கும் இருப்பேன் எதிலும் இருப்பேன். அதான் அனுப்பிச்சிட்டாங்க வெளியில. உள்ள இருக்கிறவங்க பேசுறீங்களா? யாருக்கிட்ட? நீங்க உள்ள நான் பேசவே இல்ல. நான் உன்ன வெளியிலேயே வரலையே, நான் அங்கதானே இருக்கேன். நான் கரெக்ட். நாங்களும் வெளியில வரல அந்த இன்சிடென்ட்ல இருந்து. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒரு எம்ப்ளாயி வெளியில போறாரு அப்படின்னா அவருக்கு அந்த சைன் பண்ணி நீங்க அந்த அனுப்பிச்சு விடுவாங்கன்னா ஒண்ணு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன் நான் தான் இன்னும் இங்கதான் இருக்கேன், இங்கதான் வேலை பாக்குறேன். ஆன்மா இங்கதானே இருக்கு, இங்கதானே இருக்கு. ஐயோ ஓகே தான் சார் வெளியில வந்தது. பட் நம்ம அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். கரெக்ட். நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ஒரு இதுவா பேசிட்டு இருந்தார் தெரியுமா? கரெக்ட். ஆனா பெண்களுக்கு அடுத்து வாங்க அப்படிதான். இல்ல ஆக்சுவலா அவர் சொல்ற கருத்துக்கள் வந்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் வந்து ஏற்க கூடியது அப்படிங்கிற மாதிரிதான். பெரிய மனுஷன், டைரக்டர் கூட்டு வந்தீங்க, ஒரே வாரத்துல அனுப்பிச்சிட்டீங்க, அடிச்சு அனுப்பிச்சிட்டீங்க. பேசி ஓடலங்க விஜய் சேதுபதி. ஐயோ நீங்க வேற. அவர் கிளம்புற டைம்ல எல்லாரும் வருவாங்கல்ல, சார் பாத்துக்கோங்க சார், தள்ளு 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 தள்ளு, என்ன நானே தோத்துட்டா போறேன், தள்ளு தள்ளு சார், தோத்துட்டு தான் போறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நினைச்சுக்காதீங்க, தோத்துக்கிட்டே இருக்கீடா அப்படின்ற மாதிரி பார்வதிய ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன். துஷார் போய் சண்டை வளர்க்கும் போது டோன்ட் டச் மீ, டோன்ட் டச் மீ, அது அந்த மாதிரி வந்து ஒண்ணு பண்ணிட்டு கிளம்பும் போது கூட ஒரு பாய் கூட சொல்லாம கிட்டு கிட்டு கிட்டுன்னு ரஜினி சார் நடக்கிற மாதிரி கிட்டு 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 நடந்து வெளில போயிட்டாரு. ரட்சகன் மாதிரி நரம்பு போட்டு வச்சிருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி, அவருக்கு இந்த இது வந்து ஏத்துக்க முடியலன்ற மாதிரி தான் இருக்கு. என்னமோ அதை வந்து வேற மாதிரி ஒண்ணு பண்றாரு. அது அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு உள்ள பேசுறீங்களா அப்படின்னா, இல்ல நான் தான் உள்ள சொல்லுங்க, இப்பவே கண்ணை கட்டுது. பிரவீன் காந்தி சார் பாய் சார், மிஸ் பண்ணல சார், ஆக்சுவலா மிஸ் பண்றோம். இந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி நல்ல பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பழைய பிக் பாஸ் பிடிச்சிருந்த அளவுக்கு அங்க அந்த கண்டஸ்டன்ட்ஸ், இன்ட்ரஸ்டிங் கண்டஸ்டன்ட்ஸ் இல்லையே. கண்டஸ்டன்ட் பத்தி சொல்ல, விஜய் சேதுபதி பத்தி சொல்றேன். அப்படி சொல்றீங்களா? ஓகே. அவரு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்து 2 நாள் என்னடா நீங்க போங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒண்ணு பண்ணாரு. சாட்டர்டே எல்லாம் ஃபுல் ஃப்ரை தான் போலயே. ஃப்ரை மசாலா தடவி வருவருன்னு வறுத்துட்டாரு. ஆதிரை, இந்த ஆதிரை 65, கம்ருதீன் 65, பாரு 65, அது மாதிரி கம்ருதீன் தந்தூரி அப்படி பேர்ல ஒண்ணு ஒண்ணாவே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து யாரு பாருவா, ஆதிரையா, கம்ருதீன்? எனக்கு பாரு தான் போட்டு. நான் நிறைய ஓகே, நம்ம நிறைய சீசன்ல பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், நிறைய ஒஸ்டான கண்டஸ்டன்ஸ் இருந்திருக்காங்க, இவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்களாங்கிற மாதிரி. ஆனா பார்வதி எல்லாம் அதில் நான் சக்கரவர்த்தியடா, நான் தான் அதுல டாப். சீரியஸ்லி எனக்கு அந்த மாதிரி தெரியுது. என்னமா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நினைக்கிறீங்க? பாருமா வேண்டாமா, வெளியே வந்திருக்குமா? அவங்களோட ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு வந்து பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அது பயங்கரமா கொலாப்ஸ் ஆகுது. நம்ம வந்து நமக்கு இரிட்டேட் ஆகுது. நமக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுக்கு நம்ம ஒண்ணும் கிடையாது. அவங்க பிளான் பண்ணி உள்ள போயிருக்காங்க. ஆனா ஒரு மீன் வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சுங்க. அதை பார்த்து நான் செம்ம ஜாலியா, அதாவது போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. வெளியில வந்து அழுதுகிட்டு, இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த அதை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் தலைவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, யாரு, திவாகர் அது வந்து மீ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டு நான் புலம்பிட்டு இருக்கும்போது அவன் நல்லா இருக்கு. அந்த வீடியோ வந்து இதுல வந்து நீங்க வந்து திவாகருக்கு சப்போர்ட், எங்க அண்ணன் கம்ருதீன் வந்து சாரி கேட்கறதுக்காக வராது. கம்ருதீன் ஓகே, இது பார்வதி என்ன பண்றாங்க, உனக்கு என்ன கிளம்பு, நீ முதல்ல எங்க அண்ணன் அவங்ககிட்ட பேசுற மூட்ல இல்ல, கிளம்பு. யாரு நீங்க, என்ன திவாகரன் பெரிய திவாகரன் கமாண்டரா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வெறுப்பாகுதா இல்லையா? பார்க்கும்போது வெறுப்பாக நல்லா ஃப்ரை பண்ணாரு. பார்வதி வந்து எல்லாரும் ஒரு இது வச்சாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து பார்வதி தான் வந்து நடிக்கிறாங்க அந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒண்ணு போல சொல்லும் போது, அவங்கள மார்க் பண்ற மாதிரி பண்றாங்களா இல்ல அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி குத்தம்ல
அத வந்து மாஸ்க் பண்றதுக்காக அப்படி பண்றாங்கன்னு தெரியல. இப்படிங்கிறாங்க அழகிய தமிழன் விஜய் இப்படிங்கிறாங்க என்னமோ பண்றாங்க. அப்போ விஜய் சேதுபதி பார்த்துட்டு அது மாதிரி பண்ணாதீங்க, அது வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணாதீங்க. ஒரு மாதிரி அன்னைக்கு ஃப்ரை அவரு பாவம் ஏதோ கொட்டாய் விட்டுருக்காரு. கேமராமேன் என்ன பண்ணிட்டாங்க, ஜூம் ஒண்ணு போட்டு நீ வாயை திறந்தாலே நான் உன்னை போறேன், ஆனா நீ க்ளோஸ் வேற வச்சுட்டாங்களா, அதை வந்து போட்டு ரோஸ்ட் பண்றாரு. என்ன நீங்க எதுக்கு நீங்க வந்து கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க, என்ன எது அப்படின்னு. அவ்வளவு போரிங்காவா இருக்கும் ஷோ உள்ளுக்குள்ள. தெரியல அவர் தூக்கம் வந்திருக்கும் போல. நான் வந்து 2 நாளா தூக்கல சார், கொஞ்சம் இந்த தண்ணி இதெல்லாம் அப்படின்னு அதுக்கு ஒரு போட்டு அடி என்ன நீ பண்ண, சபரிதான் பண்ண, தண்ணியை விட்டு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஆதிரி அடி வாங்கினது கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. சீரியஸாவா? வருத்தம் இல்ல, சரி எல்லாரும் எந்திக்கும் போது நம்மளும் எந்திரிக்கலாங்கிற அந்த ஒரு இது இருந்திருக்கணும். அவங்க எந்திக்கல, மேபி அவங்க நேச்சர் வந்து கொஞ்சம் ரகடு கேர்ள். பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். நான் வந்து என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றது, எந்திக்கலாம் முடியாதுன்னா அப்ப உட்கார்ந்து தான் சொல்லுவேன். அந்த மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா, என் Dress காஸ்டியூம் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு, சும்மா அது காரணம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அரோராவோட இன்ஃப்ளூயன்ஸ். அரோரா வேற அடிச்சிட்டாங்க, அழுதுட்டாங்க. அது என்னன்னு கேர்லெஸ், ஐயோ எனக்கெல்லாம் இப்படிலாம் இருந்தா பிடிக்கும், நான் வீட்டுக்கு போறேன் அப்படி. என்னம்மா வந்திருக்கேமா, எங்க வந்திருக்க நீ, காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்திருக்க? இததான் நாங்க முதல் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துக்காக எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க, முயற்சி பண்ணி போட்டு இருக்கிறவன் இங்க வந்தான் அப்படின்னா இந்த வேல்யூ தெரியும். யூஸ்லெஸ்ஸா கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு தப்ப வந்து உங்களை கரெக்ட் பண்ண சொல்றாங்க. அது வந்து என்னெல்லாம் இப்படி 60% அப்ப எதுக்கு வந்தீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு, ஆயமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு. நான் போறேன் அப்படின்னா போங்க, ஓகே, நாங்க ஒன்றும் இருக்க சொல்லீங்க. இதுதான் நான் முதல் நாள் நம்ம ஷோல சொல்லும் போது அவங்க வந்து வேணா பாருங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவே இல்லாம இருக்காங்க, அவங்க அது கஷ்டமா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா ஜாலியா இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல வீடியோ போடுற மாதிரி நான் மோட்டிவ் இல்லாம வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு, லவ் பண்றது. துஷார் ஏங்க வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆகுது, அது ஐயா நம்மள தப்பா சொல்லுவாங்க. ஆமால, சரி ஓகே, ரொம்ப ஓவரா போக கூடாது. அது அந்த பாட்டுல வர மாதிரி போட்டு இப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. போங்க, நம்ம பையனுக்கு ரீல்ஸ் வேற சும்மா இருக்க மாட்டாங்க, என்ன தேவை எடுத்துட்டு போயிடுறாங்க, போட்டுட்டாங்க. என்னங்க அடுத்த இது வேற, இது இந்த மீம் ஒண்ணு பாருங்க, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நிக்சனும் பூர்ணிமாவும். ஆமால்ல, அதுவும் இது பாத்தீங்களா வெளியில அந்த சோஃபால வந்து ஆதிரி வந்து ஏதோ ஒரு எந்திக்கிறாங்க, உட்காரடி ஐயோ 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 இப்படிதான் பண்ணாரு லிட்டரலி. எஃப்ஜே வந்து லிட்டரலி இதான், ஐயோ தல என்னையா பண்ணிட்டு இருக்க நீ, வெறியாகுதே ஒரு மாதிரி. சோ அதெல்லாம் நம்ம வெளிநாட்டு கல்ச்சர் நம்ம சொல்றோம்ல, அந்த அங்க ஊர்ல இப்படி எடுக்கிறாங்க, இந்த ஊர்ல இப்படி படம் எடுக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி எடுக்க மாட்டோம் அப்படின்னு. அதை வந்து பிக் பாஸ் ஃபாலோ ரீக்ரியேட் பண்ண போறாங்க நினைக்கிறேன். பட் வேணாங்க, தமிழ் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாதுங்க, எல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க பிக் பாஸ். நமக்கு தெரிஞ்சு லைவ்ல இது இவ்வளவு வருது, எவ்வளவு கட்டாயி எவ்வளவு போகும். துஷாரையும் அரோராவையும் கொஞ்சம் சீரியஸா வாட்ச் பண்ணணும் அப்படின்னா பிக் பாஸ் உங்களுக்கு பிக் பாஸ் கண்டென்ட் தாண்டி காதல், ஓகே, அது அவங்களோட இது. சோ ஒரு 2 லவ் ஜோடிகள் மலர்ந்துட்டு இருக்காங்க. எஸ், ஒரு நல்ல ஒரு இது இருக்க போகுது அப்படிங்கறது நினைக்கிறேன். ஓகே, சோ அப்கமிங் பிக் பாஸ் சீசன்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இதேதான் நடக்க போகுது. அதுக்கு ஒரு ட்ரெய்லரா தான் வந்து பாத்தீங்கன்னா சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோத்து பிரச்சனை ஒண்ணு வந்தது. என்னது சோத்துல கல்லு, பொண்ணு வீட்டுக்காரன் பாரா. ஏங்க அவர் சபரி வந்து என்ன சொல்றாரு, எங்க எல்லாருக்குமே போகணும்ன்றதுனால ஒரு பவுல்ல போட்டு வைக்க, பார்வதி பஞ்சாயத்து பார்வதி வாங்க. ஏங்க என்னங்க அவங்க தாங்க கொஞ்சமா ஏதாவது பண்றாங்க, போட்டு தரேன்னாங்க. இவங்க கொஞ்சம் கரண்டி எடுத்து, அவங்க சைடு என்ன சொல்றாங்கன்னா நான் கொஞ்சம் நானே எடுத்து போட்டுக்கிறேன்ட்டு. பட் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்னும் போது எல்லாரும் ஒரு கருத்து சொன்னா அதுக்கு உடந்து போறது தானே. உலகத்தை என்ன சொல்லுவாங்களே, உலகத்தோட ஒட்டி போறது அப்படின்றாங்கல்ல, அது இல்ல அட்லீஸ்ட் பொலைட்டாவாது, இல்லடா நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் எனக்கு அது மாதிரி வரும் அப்படின்னா சபரி தானே அவர் ஒன்றும் பெருசா எதுவும் சொல்ல போறது இல்ல. காய்ச்சி பூசுன்னு எனக்கு நான் இப்படி பண்றீங்க, எனக்கு நான் அப்படி பண்றீங்க, எனக்கு நான் அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஹைப்பர் ஆயிட்டார்ல சபரி இன்னைக்கு ப்ரோமோல. ஆமா, ரொம்ப இதுவாயிட்டாரு. ஓகே, இன்னைக்கு மண்டே ப்ரோமோலாம் நிறைய வருது, நிறைய என்டர்டெய்னர்ஸ் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஓகே, எல்லாருமே கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்காத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இந்த விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், இந்த கானா வினோதா இருக்கட்டும், அப்புறம் வேற யாரு சபரி, இவங்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சண்டையை தாண்டி வேற சிரிக்க வைப்பாங்க. அது நடக்கவே மாட்டேங்குது. பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஏதாவது ஒரு பண்ணுவாங்க. பீட் பாக்ஸிங் வந்துதான் பிரவீனுமே நல்ல பீட் பாக்ஸருங்க, வாயிலெல்லாம் பயங்கரமா சூப்பரா போடுவாருங்க. என்ன நான் பாக்குற நேரம் கிண்ணத்துல இருந்து கரண்டி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு வாயில.
இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. ப்ளீஸ் நான் அப்படிங்கிற மாதிரி எம்ஜேவா விஜேவா விஜய் பார்வதியிலே இருக்கீங்க நீங்க வினயாவை பத்தி நீங்க பேசல. ஐயோ எப்படி இந்த வீடியோ ஃபுல் ஃபார்ம் ஆகும்? ஜெயில இருந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலா நான் யோசிச்சேன், ஃபேன்லாம் கிடையாது, கியூட்டா இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மாதிரி இருட்டு. அண்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம பெட்டிஷன் போடலாம்னு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நான் சொன்னேன்ல, பிரவீன் அவர்களுக்கு வந்து நான் எழுதி தர போறேன் பிக் பாஸ், அந்த மாதிரி அப்சரா அவர்களுக்கு எழுதி தர போறேன். ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வாரத்தை கடந்துட்டீங்க, நியாயப்படி நீங்க தான் வெளியில போயிருக்கணும். பிரவீன் காந்தி இந்தா வந்துட்டேன், அவர் ஏதாவது ஒண்ணு பேச கருத்தா மொக்க கருத்தா இருந்தாலும் பேசினாரு. ஏதோ ஒண்ணு நின்னாரு, அவர் தெரிஞ்சது. அப்சரான்றவங்க தெரியல. நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்கோம், அப்சரா ஏதாவது பண்ணுங்க, செம்மையா வந்து ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. எல்லா ஃபிலிம்லயும் அழகா தெரியுறாங்க. அது மட்டும் தான் அவங்களோட ஃபுல் டைம். நல்ல வந்து அவங்க வந்து நல்ல காஸ்டியூம்ஸ் போடுறாங்க, நல்லா பேசுறாங்க, செம்ம கியூட்டா இருக்காங்க. பட் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு சண்டை போடுங்க, இல்ல வந்து சண்டை போடலனா கூட சண்டையில ஏதாவது சால்வ் பண்ண போங்க. அப்பதான் நீங்க இருக்கீங்கன்றது தெரியும். ஆனா பயமா இருக்கும் தெரியுமா, இவங்க சண்டை போடும்போது நம்மள தூக்கி ஸ்மாக் அடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி தான் இவங்க ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்கன்னா அவங்க எங்கேயோ நின்னா கூட தெரியுறாங்க. ஏன்னா அவங்க நல்ல டாலா இருக்காங்க, நல்லா தெரியுறாங்க. அவங்க வந்து உள்ள ஒரு கருத்தை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும், பாயிண்டா இருக்கும். சோ அதுதான் நாங்க வேற யார பேச மறந்துட்டோம். நம்ம கலை கனியக்கா எதுக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. கலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கனியக்கா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ரியலைஸ் ஆகுது, ஆத்தி நமக்கு யாருக்கு சரி அதை விட்டுருங்க, யாருக்கு பிஆர் அதிகமா வெளியில இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த வாட்டி எல்லாருக்குமே அது இருக்கிற மாதிரி தான் தோணுது. போன டைமே வந்து நிறைய இந்த நான் வந்து விளையாட்டா தான் சொல்றேன், நான் வந்து அவ்வளோ இது கம்பேர் பண்ணி எல்லாம் சொல்லல. இந்த போடா போடி படத்துல வந்து சிம்பு வந்து காதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம கன்றாவியா இருக்கிற விஷயம் எல்லாம் நமக்கு நல்ல காதல் வந்ததுக்கு அப்புறம் அழகா தெரியும். அந்த மாதிரி நமக்கு காதல்லாம் நமக்கு சீசன் பிக் பாஸ்ல பாக்கும்போது ஐயோ இது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கே அப்படின்னு நினைச்சா அதை கட் பண்ணி பிஆர்ல ஓடுது. இதே மாதிரி ஒரு 10 வீடியோ பாக்குறேன். ஒருவேளை எல்லாருமே ஈக்குவலா பண்ணிட்டு தான் காசை கொடுத்துட்டு உள்ள. ஆனா யாருக்கு பிஆர் இருக்குதோ இல்லையோ, என் தலைவன் திவாகருக்கு உலகமே பிஆர் தான், நானே பிஆர் தான். ஐயோ விஜய் சேதுபதியே பிஆர் தான், பிஆர் தான் இருக்கு அவரு. நான் சொல்றேங்க, அவர் வந்து இந்த ஃப்ளோல போனாருன்னா, அந்த பார்வதி விட்டுட்டு அது மட்டும் தான் ஒரு மைனஸ் அவருக்கு. இந்த ஃப்ளோல போனாருன்னா அப்படி வெளியில போயிடலாம். ஃபைனல்ஸ் வருவாரு பாருங்க. பெருமை மட்டும் கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். அவர் ஓகே நல்லா இது பார்ட் ஆஃப் வாட்டர்மெலன். இட்ஸ் a part of watermelon. வாட்டர்மெலன் அப்படிதான் நல்லா புளிஞ்சு சக்கையை மட்டும் எடுத்து, அது எங்க ஆள்கிட்ட நிறைய இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஓவர் கான்பிடென்டா பேசுறாருல, அதுக்கு பின்னாடி அவர் ஒரு ஒர்க் போடுறாரு. பண்ணுவோம், பாப்போம், நிறைய வர வேண்டியது. சரி அவ்வளவுதான். சாட்டர்டே சண்டே ஒரு மாதிரி விஜய் சேதுபதி வந்ததுனால கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிக் பாஸ் பத்தி? எப்படி போகுது? யாரெல்லாம் உள்ள போவா, ஃபைனல்ஸ் வரைக்கும் போவா? நாங்க நினைக்கிறதா நீங்களும் நினைச்சீங்க? ஒரு 3 என்ட்ரி இருக்கிற மாதிரி வந்து ரூமர்ஸ் எல்லாம் வருது. ஹூ யாருன்னு தெரியல, ஒரு 3 என்ட்ரி வரா மாதிரி தெரியும். நான் சொல்றேன் எக்ஸ்க்ளூசிவா யாரு வராங்க அப்படின்னா கௌதம் வராரு. என்ன சொல்றீங்க? ஓகே அவ்வளவுதான் மக்களே, பாய். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.